ஹாய் மெனுகார்ட் ஃபேமிலி. என்னோட ப்ரெக்னன்சி சீரீஸ் வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 10 மஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ் டியூரிங் யுவர் ப்ரெக்னன்சி. அது உங்களோட த்ரூ அவுட் ப்ரெக்னன்சியில் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் யூஸ் ஆகுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எப்படி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற குஷன் இல்லைனா பில்லோ. எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பேக் பெயின் கொஞ்சம் சிவியரா இருந்தது. அதை விட முக்கியமா நெஞ்செரிச்சல், ஹார்ட் பர்ன் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ இதை நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்போ வெஜ் ஷேப்டு பில்லோ நம்ம யூஸ் பண்ணோம், உட்காரும் போது லீன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா முதுகு வலி நல்லாவே குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நைட் தூங்கும் போது நார்மல் பில்லோ ஒரு குஷனுக்கு பதிலாக இந்த மாதிரி பில்லோஸ் யூஸ் பண்ணி அதுல சாஞ்சு படுத்துக்கிட்டோம்னா ஹை ஸ்லோப்ல இருந்து இப்படி வர்ற மாதிரி நம்ம சாஞ்சு தூங்கணும் அப்படின்னா நெஞ்செரிச்சல் நல்லாவே கம்மி ஆகுறத நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி பில்லோஸ் ஆர் குஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதுவும் ஒர்க்கிங் மதர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஸோ நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்க அப்படின்னா உட்காந்து கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு பேக் பெயின் வராமல் இருக்கவும் இந்த பில்லோஸ் ஹெல்ப் பண்ணும். ப்ரெக்னன்சி பில்லோஸும் ட்ரை பண்ணேன். அந்த ஜி ஷேப்டில் இருக்கிற ப்ரெக்னன்சி பில்லோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பார்த்தேன். அதை அன்பேக் பண்ணி பார்த்ததுமே எனக்கு யூஸ் பண்ணினா ஃபுல்லாக இல்லை, அந்த கவரோடவே நான் வச்சு பார்த்தேன். பட் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது தூங்குறதுக்கும் சரி, அதை யூஸ் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ அதனால நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் அனுப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ரெக்னன்சி பில்லோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். நம்பர் 2 வாட்டர் பாட்டில்ஸ். அது மோஸ்ட் ப்ரிஃபரபிளி ஸ்டீல் மெட்டல் வாட்டர் பாட்டில்ஸாக இருந்தால் பரவாயில்ல. இல்லை நான் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன். ஸோ அது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ்ங்கிறதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் இதுக்காகன்னு வாங்கலை, பட் நீங்கள் வீடியோலலாம் பார்த்துப்பீங்க ரொம்ப முன்னாடியே வாங்கி வச்சிருந்தது. பட் இந்த டைமில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஜென்ரலாகவே 3 to 4 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கோமாங்கிறது அந்த அளவு குறைய நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்ததுனால எனக்கு அந்த பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் 1 லிட்டர் இல்லைனா 2 லிட்டர்ஸ் எதுல வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 3-4 தடவை நீங்கள் காலி பண்ணிட்டு திரும்பி ரீஃபில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல் டே நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால வாட்டர் பாட்டில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம் இந்த டைம்ல. நம்பர் 3 தெர்மோ ஃபிளாஸ்க். எப்படின்னா நீங்க சில்லுன்னு ஊற்றி வச்சிங்கனாலும் ஒரு 4 to 5 hours அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி, இல்லை நீங்கள் சூடாக ஊற்றி வச்சாலும் அந்த சூடு கொஞ்சம் மணி நேரத்துக்கு அப்படியே தாங்குற மாதிரி தெர்மோ ஃபிளாஸ்காக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு இல்லை ஸ்கேனுக்கோ இல்லை ரொட்டீன் செக்கப்புக்கோ எதுக்கு போனாலுமே உங்களுக்கு சாலிடாக ஹாஃப் டே கண்டிப்பாக இழுத்துரும். சில பேருக்கு அதுக்கும் மேலேயும் கூட ஆகும். அந்த மாதிரி டைமில் வாட்டர் பாட்டில் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஹாட்டாவோ கோல்டாவோ சூப்பு ஜூஸ் என்ன ஊற்றி எடுத்துகிட்டு போனாலும் அதோட டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி ஒரு தெர்மோ ஃபிளாஸ்க் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் ப்ரெக்னன்சி டைம்லையும் யூஸ் ஆகும். நாளைக்கு குழந்தைக்கு குழந்தையும் கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் தூரம் போகிறப்போ நீங்கள் சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ குழந்தைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தெர்மோ ஃபிளாஸ்க் குவாலிட்டியான ஒரு பொருளை நீங்கள் ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுத்து கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா நானுமே எல்லா மாதிரியான தெர்மோ ஃபிளாஸ்க்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். சிலது நம்ம யூஸ் பண்ணி ஃபியூ மந்த்ஸ்லேயே அதோட அந்த தெர்மல் பவர் குறைஞ்சிடும். எப்படின்னா ஹாட்டாக ஊற்றி வச்சாலும் ஹாட்டாக இருக்காது, சில்லுன்னு ஊற்றி வச்சாலும் சில்லுன்னு இருக்காது. ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது முக்கியமான பொருள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வெயிங் மெஷின். ஏன் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரெக்னன்சி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க, உங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் பிஎம்ஐ கரெக்டா இருக்கு, இதுக்கு மேல நீங்க வெயிட் போட வேண்டாம், இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸ்டார்டிங்லயும் சரி உங்க ப்ரெக்னன்சியோட பாதியிலையும் சரி இதுக்கு மேல நீங்க வெயிட் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். என்ன மாதிரி சில பேருக்கு இல்ல நீங்க வெயிட் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம், நீங்க வெயிட்டே போடல இன்னும் கொஞ்சம் நீங்க வெயிட் போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம வெயிட் கெயின் ஆகிறமா அப்படின்னு மானிட்டர் பண்ணிக்கிறதுக்குமே இந்த வெயிங் மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, வெயிங் மிஷின் இப்போ மட்டும் இல்ல முகில், உனக்கு நாளைக்கு குழந்தை பேபி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சிக்காகுறாங்க, இல்ல உடம்பு சரியில்லாம போகுது, இல்ல ஏதாவது அவங்களுக்கு சேராம போகுது அப்படின்னா அப்போ டக்குன்னு அவங்க வெயிட் ரெடியூஸ் ஆவாங்க, அப்புறம் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் வெயிட் செக் பண்ணிக்கணும்னு இல்லாம வீட்லயே எப்பவுமே ஒரு வெயிங் மிஷின் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஸோ இது ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு கை கொடுக்கும். நம்பர் 5 ஃபிளாட்டான ஸ்லிப்பர்ஸ் இல்லைனா சாண்டல்ஸ். இப்போ பிரெக்னன்சி டைம்ல நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்லிப்பரோ சாண்டலோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிற ஸ்டேஜில் இருக்குனாலும் ஆல்ரெடி எது நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாடல் ஸ்லிப்பர் ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டைமில் புதுசாக ஒரு மாடல் ஸ்லிப்பரோ இல்லை ஹீல்ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ண வேண்டாங்கிறது என்னோட சஜஷன். அப்படியும் நீங்கள் ஸ்லிப்பர் பார்த்து வாங்குறப்போ சாஃப்டான சோலாக இருக்கா, பேக் சைடு ஸ்லிப்பரியாக இல்லாமல் இருக்கா, தண்ணியில் நடக்கும்போது கூட வழுக்காமல் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக தரவா செக் பண்ணிட்டு அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் வாங்கிக்கோங்க. டைம்ல வேர் பண்ணிக்கிறதுக்கான ட்ரெஸ் அண்ட் இன்னர்ஸ் எப்படியெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சஜஷன் தான் நான் கொடுக்க போறேன். நீங்க குர்த்திஸ் இல்லைன்னா நைட்டி மேக்ஸி அந்த லாங் கவுன்ஸ்
என்ன மாதிரி வேணாலும் உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் இந்த டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறப்போ ஒரு 2 சைஸ் லார்ஜரா வாங்கிக்கோங்க. நீங்க வெயிட் போட்டிருந்தாலும் சரி போடலனாலும் சரி, ஒரு சைஸ் இல்லைன்னா 2 சைஸ் லார்ஜ் சைஸ் வாங்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்துலயுமே எய்தர் உங்களுக்கு ஓபன் பண்ற மாதிரி பட்டன்ஸோ இல்ல சைட்ல வந்து ஃபீடிங் ஜிப்போ, ஃப்ரண்ட் ஜிப் இல்லைன்னா புல் அப் மாடல்ல ஃபீட் பண்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே ஃபீடிங் ஃப்ரெண்ட்லியா நீங்க பிரெக்னன்சி டைம்லயே வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரெக்னன்சி டைம்ல ஒரு செட் ஆஃப் புது ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஃபீடிங் ஃப்ரெண்ட்லியா மாத்துறதுக்கு மறுபடியும் ஒரு செட் ஆஃப் புது ட்ரெஸ், அந்த மாதிரி நம்ம வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கவே தேவையில்லை. ஏன்னா மேக்ஸிமம் இந்த டைம்ல வந்து அதிகம் வந்து வெளியில போக மாட்டோம். ஒர்க் பண்றவங்களா இருந்தா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபுல் செட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வீட்லயே இருக்கிறவங்களா மாதிரி இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஃபீடிங்க்கு ஆப்ட் ஆகுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இப்பவே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் மணி சேவ் பண்ண முடியும்னு நான் நினைச்சேன். நான் அந்த மாதிரி தான் வந்து பர்ச்சேஸும் பண்ணேன். 2 சைஸ் ரொம்ப தொலைன்னு வாங்குறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, பிகாஸ் இந்த டைம்ல வந்து நீங்க எப்போ வந்து வெயிட் போடுவீங்க, எப்போ வந்து இதாகும், உங்களுக்கு ப்ளோட்டடா ஃபீல் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட அந்தந்த மந்த் ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க டைட் ஃபிட்டிங்கா வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் புது ட்ரெஸ். ஸோ அதனால நீங்க பெருசா வாங்கிட்டு கூட ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் உள்ள விட சொல்லி நீங்க ஆல்டர் பண்ணிட்டு வேணுங்கிறப்ப கூட பிரிச்சுக்கலாம். இதுலயே வந்து இன்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் டைம்ல நமக்கு அவ்வளவோ வந்து ஒரு பெரிய சைஸ் இன்னர் அந்த மாதிரி வந்து தேவைப்படாது. ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு, அதுவுமே ஒவ்வொருத்தவங்களோட பாடி நேச்சர் பொறுத்து தான். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்க, உங்களோட ஓல்டு இன்னர் சைஸ்ல நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னா அதே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து கிளிப் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லன்றப்போ புதுசா நீங்க பிரேசியர்ல 800, 1000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாம இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரா எக்ஸ்டெண்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஹூக்ஸோட வரும். வெறும் அந்த பிரா எக்ஸ்டெண்டரை மட்டும் வாங்கி நம்மளோட பழைய பிரேசியர்ஸ்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் வந்து ஒவ்வொன்றும் வந்து 10 rupees 20 rupees காம்போலே நமக்கு கிடைக்கும். அது நீங்க நேரா போய் ஏதாவது இந்த இன்னர் வேர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல அங்கேயே கூட வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல வந்து அது எல்லாமே வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ நீங்க கடைகளில் போய் கேட்டாவே வந்து உங்களுக்கு பிரா எக்ஸ்டெண்டர்ஸ்னு கேட்டா கொடுப்பாங்க. அப்படி நீங்க வந்து அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மேல நீங்க பிரேசியர்ஸ் புதுசா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்க பஸ்ட் சைஸ் பெருசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்த்து கரெக்டான சைஸ் வந்து வாங்கிக்கலாம். அப்பயுமே ஒரு சைஸ் பெருசா வாங்குறது தான் வந்து பெஸ்ட். ஏன்னா அதே பிரேசியர்ஸை நீங்க வந்து ஃபீடிங் டைம்லயும் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறமும் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு 1 இயர்க்கு யூஸ் ஆகுற மாதிரி நல்ல குவாலிட்டியான பிரேசியர்ஸா அதையுமே ஃபீடிங் ஃப்ரெண்ட்லியா பார்த்து வாங்கிக்கிறது பெஸ்ட். எனக்கு வந்து இந்த டைம்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பிரேசியர்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நல்ல நல்ல சைட்ஸ் எல்லாம் இருக்கு இன்னர் வேர்க்கு. ஒன்று வந்து க்ளோவியா, ஜிவாமே, ஷையவே இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி அதில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க சைஸ் தெரியும்னா அதுல ஒரு 2 சைஸ் பெருசா அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இல்ல கடையில போய் வாங்குறீங்க அப்படின்னா அதுலயும் சில பிராண்ட் சஜஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜாக்கி, ஜூலியட், எனாமர், ரெட் ரோஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கடையில போய் கேட்டா கிடைக்கிற ஒரு நல்ல குவாலிட்டியான பிராண்ட். ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்னாலும் நல்லா அடித்தாங்க நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணீங்கனாலும். நம்பர் 7 பாடி ஆயில்ஸ். பிரெக்னன்சி டைம்ல நம்ம என்னதான் ஃபுல்லா ஹைட்ரேட்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம்னாலுமே ஸ்கின் மட்டும் எப்பவுமே நிறைய பேருக்கு வந்து ட்ரையா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அது முக்கியமா வந்து கையில அப்புறம் கால்லலாம். ஸோ நீங்க வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நல்பமராதி ஆயில் வந்து பாடி மசாஜிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லி ஒன்ஸ் அந்த ஆயில் யூஸ் பண்ணி நான் மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு இருந்தேன். அது இல்லாம தேங்க் காட் எனக்கு நல்ல வேலையா வந்து பம்ப்ல வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது வந்து ஜெனட்டிக்கலாவும் சொல்றாங்க, அம்மாக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா பொண்ணுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து நம்ம கரெக்டா வந்து ஆயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைஸ்டா வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரிவென்டிவ் சைடு எப்பவுமே இருந்துக்கிறது வந்து பெட்டர். ஸோ அதனால நான் சில பாடி ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களோ அந்த ஆயில் நீங்க யூஸ் பண்ணலாம். எதர் அது கோகோனட் ஆயிலா இருக்கலாம், ஆல்மண்ட் ஆயிலா இருக்கலாம், ஆலிவ் ஆயிலா இருக்கலாம், எதை வேணாலும் பிரெக்னன்சி சேஃபா இருக்கிற ஆயில் வந்து நீங்க நல்ல பிராண்டா சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். நான் அதுல என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஆலிவ் ஆயிலே வந்து பேபி ஆயிலா வாங்கி வச்சுக்கிட்டேன். அதாவது பேபிக்கு மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கிற ஆயில வந்து நான் வந்து என்னோட பம்ப்ல வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ டெய்லியுமே சரி இல்லைன்னா 2 days ஒன்ஸ் அந்த ஆயில வந்து என்னோட பம்ப்ல இல்ல எங்கெல்லாம் எனக்கு வந்து ட்ரை பேச்சஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அங்கெல்லாம் ஸ்கின் ட்ரை ஆகுறப்போ ஆயில் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு நான் வந்து குளிச்சிருவேன். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் நல்ல மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். நம்பர் 8 ஹாஸ்பிட்டல் ஹேண்ட்பேக். எல்லாருமே மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் ப்ரெக்னன்சியோட எண்டில் நம்ம வந்து குழந்தைய வந்து டெலிவரி போறப்போ ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுவோம்ல, அதை பற்றி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் அதை விட நமக்கு அந்த 9 மாதம் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செக்அப்க்கு ஒவ்வொரு தடவையும் கொண்டு போகிற ஹேண்ட்பேக்கு. அந்த ஹேண்ட்பேக்ல வந்து மேக்ஸிமம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பெரிய ஃபைலாக கொடுப்பாங்க. நானே ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு அந்த ஃபைலை வந்து போட்டுட்டு ஜிப்பை க்ளோஸே பண்ண முடியாது, மேலே நீட்டிகிட்டே இருக்கும். ஸோ வந்து ஒரு லென்த்தான ஒரு டோட் பேக் மாதிரி இல்லைன்னா வந்து நிறைய செக்ஷன்ஸோட இருக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா அதே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை டெஸ்ட் எடுக்கிற ரிப்போர்ட் இல்லைன்னா வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் ஃபைலு, அப்புறம் அது இல்லாமல் நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி half a day 1 day ஆகும் அப்படின்னாலும்
அந்த ஹாஃப் டேக்கு தாங்குற அளவுக்கு ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் கொண்டு போகிறதுக்கு பாக்ஸு, அதே மாதிரி தெர்மோ ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில், பர்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டு வச்சுக்கிற மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்பேக் வந்து தேவைப்படும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்பர் 9 பேபி ஆன்போர்ட் ஸ்டிக்கர். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் எய்தர் பைக் இல்லைனா ஏதோ ஒரு ஸ்கூட்டி, டூ வீலரில், காரில் எதில் ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பேபி ஆன்போர்ட் ஸ்டிக்கர் வந்து பைக்லேயோ இல்லை கார்லேயோ எதுக்கு, அது மேக்ஸிமம் வந்து காரில் ஸ்டிக் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு நானுமே யோசிச்சிருக்கேன். முன்னாடி யாராவது அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருந்தாங்கன்னா இதை காரில் ஓட்டி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். நான் தப்பாக சொல்லலை, பட் எனக்கு அந்த மாதிரி டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. பட் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சில விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது தான் இதுக்கு தான் இப்போ அதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாகவே வந்து இந்த டைமில் நம்ம காரில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கார் ட்ரைவ் பண்ணாலுமே ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். பட் பின்னாடி டூ வீலர்லையோ, லாரிலையோ, பஸ்லையோ இல்லை இன்னொரு வெஹிக்கிள்லையோ வர்றவங்களுக்கு எதனால நம்ம அவ்வளோ மெதுவாக போயிட்டு இருக்கோம் அந்த ரோட்லங்கிறது தெரியறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ நிறைய நேரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது ஒரு சின்ன ரோடா இருக்கு, நம்ம வந்து மெதுவாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறுத்தாம ஹார்ன் அடிச்சுட்டே வருவாங்க. ஏன் இவ்வளோ மெதுவாக போறீங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, ஹார்ன் அடிக்கிறத தாண்டி டூ வீலர்ஸ் இல்லை வேற சில வெஹிக்கல்லாம் நம்ம ஸ்லோவாக போகிறோம்னு சொல்லிட்டு ராங் சைடில் இல்லைன்னா நம்மளை வந்து ஹார்ஷாக ஓவர்டேக் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. ஸோ வந்து மேபி பேபி ஆன்போர்ட் ஸ்டிக்கர் இருக்குது அப்படின்னா ஓகே, யாரோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து காருக்குள்ளே இருக்காங்க, அதனால தான் இவங்க இவ்வளோ மெதுவாக போகிறாங்கன்னு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு லேட்டராக தான் தெரிய வந்துச்சு. பட் நாங்கள் வந்து காரில் அதை ஸ்டிக் பண்ணலை. மேபி இந்த ரீசன் வேலிடாக இருக்கிறதுனால நீங்கள் பிகினிங்லேயே ஒரு செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்லேருந்தே உங்கள் கார்லையோ வெஹிக்கல்லையோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடைசியாக நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டில், பெயிண்டிங்கில் இல்லைன்னா இந்த டிஐஒய் டூ இட் யுவர் செல்ஃப் நீங்களே பண்ணுற கிராஃப்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் முன்னிலேருந்தே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பெயிண்டிங்னா வந்து பெயிண்ட், ப்ரஷ்ஷு, பேலட்டு, அப்புறம் எதில் வரைய போறீங்கிறதுக்கான திங்ஸ், பேப்பர்ஸ், கார்ட்போர்ட்ஸ், சிசர்ஸ், செல்லோ டேப்ஸ் இல்லைனா த்ரெட்ஸ். எனக்கு வந்து இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே பண்ணுற பிடிக்கும். அது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட அந்த டைமில் உங்களுக்கு ஆல்ரெடி பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்கள் தோண்டி எடுத்து என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான டைம். அதாவது நீங்கள் ஒர்க் எதுவும் பண்ணலை, வீட்டில் தான் உங்களோட ப்ரெக்னன்சி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இது எல்லாமே எதெல்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு பிடிக்குமோ அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், அந்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இதை நான் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டேன். எப்படின்னா என்னோட செகண்ட் மந்த் முடியும் போதே நான் இதெல்லாம் வந்து வாங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம ரொம்ப தனியாக அமைதியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அது நாளடைவில் ஒரு 10 days நம்ம அப்படி இருந்துட்டோம்னாவே ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக, ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகிடும். நம்ம எங்கேயுமே போகிறதில்ல, எதுவுமே பண்ணுறது இல்லையோ அப்படின்னு. இதே நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறப்போ நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. வேற எந்த வெளி விஷயத்தை பற்றியும் நம்ம வந்து தேவையில்லாமல் திங்க் பண்ண மாட்டோம். இன்னொன்று ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கும் நம்ம பேபிக்குமான ஒரு டைம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஒரு ஹேபிட் இருந்தாலும், என்ன ஒரு ஸ்கில் இருந்தாலும் அதை நீங்கள் அந்த டைமில் புதுசாக கற்றுக்கிறனாலும் கற்றுக்கலாம். இல்லை அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்க்குறதுக்கான டைமை கூட எடுத்துக்கலாம். ஈவன் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கூட புதுசாக லேர்ன் பண்ணலாம். இல்லை புக் ரீட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு புக் ரீட் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா, நல்ல நல்ல புக்ஸ் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே. அது இந்த பர்டிகுலராக ப்ரெக்னன்சி டைமில் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி கூட நீங்கள் ரீட் பண்ணலாம். உங்களோட அலோன் டைமை நீங்கள் எப்படி ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் கடைசியாக நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு 10 பொருள் நான் ரொம்ப மூளையை கசங்கி எழுதி, அதுவும் இந்த மாதிரி நான் வந்து கண்டென்ட் எல்லாம் எழுதி நான் வந்து உங்களுக்காக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மேபி இதெல்லாம் வந்து எனக்கு யூஸ் ஆகி நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் வாங்காமல் உங்களுக்கு நான் வந்து சொல்லலை. சாரி. அண்ட் மிஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்காவது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு 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 ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் ஃபியூச்சர்லையும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருந்தது, அதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கட்டாயமாக அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மற்றவங்களும் அதை பார்த்து கமெண்ட் ரீட் பண்ணும்போது தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. யார் வேணாலும் ஒரு ப்ரேயர் அவேர்னஸ் கிடைக்கிறதுக்காகவும் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காகவும் வந்து பார்க்கலாம். இல்லை உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிளில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.